விஜய் அவர்களை நேரில் சந்தித்து வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். தளபதியின் பெயர் கொண்ட தளபதி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா தளபதியின் பெயர் கொண்ட நபர் புஷியானதை எப்படி சொல்லணும்? புஷியானதை சொல்லுங்க. அவரோட பேரை தானே, அவரோட பேரை சொல்றது நம்ம ஏன் கூச்சப்போம்? அப்போ விஜய்க்கு மட்டும் ஏன் கூச்சறோம்? இல்லைங்க, அது தளபதியோட பேர் எப்படி நேரடியாக பேசுறது? இப்போ நீங்க தளபதி பெயர் கொண்டவரை சந்திச்சீங்களே, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே நான் நேரில் பார்த்த போது பொதுவா வந்து நம்ம சின்ன வயசுல வந்து ஐயா இது எப்படி இந்த ஃபுட்டேஜ் பிகைண்ட் வுட்ஸ்க்கு அனுப்புவீங்களா? இல்ல ட்ரைப்ஸ்ல வந்து இப்போ ட்ரைப்ஸே பிகைண்ட் வுட்ஸா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு கார் வந்தது, ஒரு வெள்ளை கலர் உருவம் இறங்கி குடுக்குன்னு ஓடுச்சு. என்னது இந்த உருவம் ஓட்டத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே அப்படின்னு பார்த்தா நம்ம புஷியானது. பக்கத்துல கொஞ்சம் ஹைட்டா சிவப்பா ஒரு உருவம் படக்கு அப்படின்னு போச்சு. யாரு இது அப்படின்னு பார்த்தா விஜய். என்னது இந்த உருவங்கள்லாம் இங்கே திரியிறாங்க, யாராவது மைக்க போட்டா நம்ம 4 கேள்வியை கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னது வந்தாரா அப்படின்ற மின்னல் அப்படின்ற மாதிரி சர்ரன் வந்து வழக்கு சர்ரன் ஓடிட்டாரு. பெரியாருடைய நினைவிடத்துக்கு கூட வரல. நினைவிடத்துக்கு வரலையா? இதற்கு வந்தது நினைவிடம் இல்லையா? அப்ப வெளியே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையோட ஓடிட்டாப்ல. அப்ப அது இல்லையா நினைவிடம்? நினைவிடம் உள்ளுக்குள்ள இருக்குதுங்க சமாதி. அங்கதாங்க எல்லாரும் போய் வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவேன்னு கோஷம் போட்டு வர்றது. அது தெரியாதா அப்ப விஜய்க்கு? அது யாருக்கு தெரியும்? இது எப்படியோ வந்து சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார். அவர் வீட்டு சிக்னல் பக்கத்திலேயே அங்கேயே ஒரு சிலை இருக்கு. ஈசிஆர்ல 1000 சிலை இருக்கு. பெரியார் வாழ்ந்த இடத்தில் வந்து மரியாதை. பெரியார் வாழ்ந்த இடம் திருச்சியில இருக்கு. அங்கதான் பெரியார் உலகம் கட்ட போறாங்க இப்ப சருகனூர்ல. ஒரு மனுஷன் புரோகிராம் பண்ணுவீங்களா? அவர்கிட்ட கேக்குறது இப்ப கொள்கை என்ன, விஜயோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்த இடத்துல அவர் இப்படி வெளிப்படையா இதை சொல்லிருக்கிறாருல்ல, பெரியார் வழிகாட்டிய வழியில் தான் நாங்க வந்து பயணிக்க போறோம். அது ஒரு பாசிட்டிவா தெரியலையா? அதைத்தான் அப்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். அது என்னன்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். சமூக நீதி, சம உரிமை, சமத்துவம், பெண் விடுதலை, பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு. 8ஆம் கிளாஸ் பையன் பேச்சு போட்டிக்கு இதெல்லாம். ஆனால் இனி வந்து என்னோட கொள்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகும் நம்ம இப்படி ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கணுமா? வர்றவனை பூரா சந்தேக கண் கொண்டு தான் கேட்போம். அதை கேட்கறதுக்கு இப்ப சொல்லும்போது என்னடா ரொம்ப மிகையாட்டு வச்சிருக்கீங்க. நீங்க கேட்டீங்கல்ல டூ இயர்லியர் டு டிபேட்டுங்க, நீங்க இதெல்லாம் ஏன் கேட்கறீங்க? இப்படி தான் கேட்போம். இதான் தமிழ்நாடு. இது வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத்தும் கிடையாது. நீங்க சொன்ன உடனே ஓகே அண்ணா வாழ்க, விஜய் வாழ்க, அவன் வாழ் தெரியுது, எங்க எல்லாரும் விஜய் ரசிகர்கள். அப்படித்தான் சீமான் ஓட்டு விஜய்க்கு வந்துடும். சீமான் ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கு வரும். சீமான் என்ன நடுத்தருவு தானா? அவர் வண்டியில தான் ஏற பார்த்தாப்புல. சீமானு போய் நைஸா போயிட்டு அந்த ஓட்டை நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலாம்னு பார்த்தாப்புல. ஆனா அவர் போற வழியில பொச்சு மேலே இருந்துச்சு, அப்படின்னு இறக்கிட்டு போயிட்டாப்புல. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் திடலுக்கு சென்று விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தந்தை பெரியாரின் வழியில் சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிப்போம் அப்படின்ற ஒரு அறைகோலை விஜய் முன்வைத்திருக்கிறார். இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக ஊடகவியலாளர்கள் இந்திரகுமார், யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர், மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வாருங்கள், அவர்களோடு விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். விஜய், இன்னைக்கு விஜய் வந்து பெரியார். நீங்க கருப்பு காவி கவனிச்சிங்களா? இல்லை, அது காவி இல்லைங்க, மரக்கலரு. ஓ, அப்ப மரம் தான் காவி கலரா? வேணாண்டா. அதாவது இன்னைக்கு பெரியார் திடல்ல விஜய் போய் மரியாதை செலுத்தி இருக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க 2 பேர் சொல்லிருங்க, அப்புறம் விஜய்க்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டை கடைசியாக கேட்போம். இல்ல ஃபர்ஸ்ட் நேரடி சாட்சி வாக்குமூலம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். விஜய் அவர்களை நேர்ல சந்திச்ச அனுபவம் எப்படி இருந்தது? விஜய் அவர்களை நேரில் சந்திச்ச வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். தளபதியின் பெயர் கொண்ட தளபதி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா தளபதியின் பெயர் கொண்ட நபர் புஷியானதை எப்படி சொல்லணும்? புஷியானதை சொல்லுங்க. அவருடைய பேரை தானே, அவருடைய பேரை சொல்றது நம்ம ஏன் கூச்ச போனோம்? அப்ப விஜய்க்கு மட்டும் ஏன் கூச்சறோம்? இல்லங்க, அது தளபதியினுடைய பேர் எப்படி நேரடியா பேர் சொல்லி அது மாதிரி மரியாதை ஊர்ல அந்த காலத்துல நேத்து ஒரு நடிகர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் ஆக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன் ஒன்று, அதில் ஹிட்லர்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காப்புல. அது ப்ரமோஷன் இருக்கும்போது கூட விஜய் ஆண்டனி
சொல்லாதீங்க, வாயில போடுங்க. தளபதியின் பெயர் கொண்ட ஆண்டனி. சரி சரி. தளபதியின் பெயர் கொண்ட டேஷ் ஆண்டனி அப்படி நீங்க சொல்லணும். இப்போ ஒரு இந்த தேமுதிக கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தது யாரு? தளபதியின் பெயர் கொண்ட காந்த். காந்த் அப்படிதான் சொன்னீங்க. அதனால நீங்க ஆரம்பத்துல நீங்க தளபதி காந்த். இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நீங்க தளபதி பெயர் கொண்டவரை சந்திச்சீங்களே, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே நான் நேர்ல பார்த்த போது பொதுவா வந்து நம்ம சின்ன வயசுல வந்து ஐயா இது எப்படி இந்த ஃபுட்டேஜ் பிகைண்ட் வுட்ஸ்க்கு அனுப்புவீங்களா இல்ல ட்ரைப்ஸ்ல? இல்ல ட்ரைப்ஸ்ல வந்து இப்ப ட்ரைப்ஸே பிஹைண்ட் வுட்ஸா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. இல்ல எனக்கு வந்து உண்மையிலே பார்த்த போது எப்படி இருந்ததுன்னா, சின்ன வயசுல எல்லாம் இந்த திருடர்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்ம வீட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு தோணும். அதெல்லாம் தாண்டி திருடன் எப்படி இருப்பான், அது வீட்டுக்குள்ள இறங்கி ஏறுறது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் திரைப்படத்துல பார்த்துட்டு நம்ம வீட்டுல இறங்கி ஏறினா எப்படி இருக்கும். அது வந்து இன்னைக்கு நான் நேர்ல இப்போ மெத்தட் என்னக்கா சீமான பாத்துறலாம். டெய்லி பிரஸ் மீட்டே கொடுத்துருந்தாங்க. டெய்லி பிரஸ் மீட். அவ்வளவுதான். இல்ல விஜய் வந்து இன்னைக்கு வந்தது ஒரு நான் வந்து அந்த விஷயம் இல்லையா? இல்ல வந்த அனுபவத்தை முதல்ல சொல்லுவோம். ஒரு அணிலா அவரை நீங்க அவருடைய உரிமைக்காக நான் குரல் கொடுக்கணுங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த பெரியார் சிலை, பெரிய சிலை இருக்கும் திடலுக்குள்ள நுழைஞ்ச உடனே, நான் அதுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு கார் வந்தது, ஒரு வெள்ளைக்கார் உருவம் இறங்கி குடுக்குன்னு ஓடுச்சு. என்னது இந்த உருவம் ஓட்டத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே அப்படின்னு பார்த்தா நம்ம புஷியானது. ஒரு தடவை இதுல இருந்து ஒரு மண்டபத்துல இருந்து தெரிச்சு பின்னாடி ஓடி அவர் வந்து தளபதியின் பெயர் கொண்டவர், அவர் பின்னாடி வந்தாரு. நீங்க அந்த விழுப்புரம் ரன்லயே பாத்தீங்க அப்படின்னா தளபதியின் பெயர் கொண்டவர் ஓடி வருவாரு. தளபதியின் பெயர் கொண்டவரோடு கூட இருக்கிறவர் வந்து ஓடி வர்றது அந்த வீடியோல இருக்காது. அதை நினைக்கிறான் அவர் புஷியார் வந்து திருத்திருன்னு வந்தாரு. என்ன புஷியார் வந்திருக்கிறாரு, சரி வணக்கம் செலுத்த வர்றாரு போல. பக்கத்துல கொஞ்சம் ஹைட்டா சிவப்பா ஒரு உருவம் படக்கு அப்படின்னு போச்சு. யார் இது அப்படின்னு பார்த்தா விஜய். எட்டி பார்த்தேன், தளபதியின் பெயர் கொண்டவர். தளபதியின் பெயர் கொண்டவர் வந்து அப்படி கையில தட்டேந்திக்கிட்டு அப்படி போனாரு. தட்டேந்தினா மலர் வளையத்தை ஏந்திக்கிட்டு வேற இல்ல தாம்பூல தட்டுல மலர் வளையத்தை ஏந்திட்டு அப்படி போனாரு. என்னது இது இந்த உருவங்கள்லாம் இங்கே திரியிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்ன பண்ணேன், பக்கத்துல பத்திரிகையாளர்கள்லாம் அங்கங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் தளபதியின் பெயர் கொண்டவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு அலர்ட் பண்ணிட்டு வாங்கி அங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா திருன்னு போறோம். யாரு, நானு, நம்ம சவுத் பீட் ஃபெலிக்ஸ், வாய்ஸ் ஆஃப் சவுத் நம்ம பாலாஜி, எல்லா பேரும் வேகமா போறோம். யாராவது மைக்க போட்டா நம்ம 4 கேள்வியை கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னது வந்தாரா அப்படின்ற மின்னல் அப்படின்ற மாதிரி சர்ரன் வந்து வழக்கு நின்று சர்ரன் ஓடிட்டாரு. பெரியாருடைய நினைவிடத்துக்கு கூட வரல. நினைவிடத்துக்கு வரலையா? திடலுக்கு வந்தது நினைவிடம் இல்லையா? அப்ப வெளியே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையோட ஓடிட்டாப்ல. அப்ப அது இல்லையா நினைவிடம்? நினைவிடம் உள்ளுக்குள்ள இருக்குதுங்க சமாதி. அங்கதாங்க எல்லாரும் போய் வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவேன்னு கோஷம் போட்டு வர்றது. அது தெரியாதா அப்ப விஜய்க்கு? அது யாருக்கு தெரியும்? நான் இது எப்படியோ வந்து சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார். அவர் வீட்டு சிக்னல் பக்கத்திலேயே அங்கேயே ஒரு சிலை இருக்கு. ஈசிஆர்ல 1000 சிலை இருக்கு. பெரியார் வாழ்ந்த இடத்தில் வந்து மரியாதை. பெரியார் வாழ்ந்த இடம் திருச்சியில இருக்கு. அங்கதான் பெரியார் உலகம் கட்ட போறாங்க இப்ப சருகனூர்ல. ஒரு நிமிஷம் ப்ரோகிராம் நீங்க வேணா விஜய் ஃபேனா இருக்கலாம் பாஸ், உங்களோட பெரிய விஜய் ஃபேன்ஸ் நாங்க. சரி நீங்க வந்து சொல்லுங்க, விஜய் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அதை பத்தி. இல்லைங்க, தளபதியின் பேரை கொண்டு வந்திருக்காரு. அதான் அவரு நினைவிடம் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா உள்ள வந்தோடனே இவ்வளோ பெரிய செலவுனாக்கா கண்டிப்பா இங்கேதான் இருக்கணும், அப்ப கண்டிப்பா என்ன மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு. ஏன்னா முன்ன பின்ன வந்திருந்தா தானே தெரியும். முன்னப்பின்னா வந்திருந்தாதான் எது இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாக்கா எது கிச்சனு, எது பெட்ரூமு, எது சவுச்சாலியா அப்படின்னா முன்னாடியே போயிருந்தோம்னா நமக்கு தெரியும். சவுச்சாலியா புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாதுல, போய் சுற்றி புற்றி பார்த்துட்டு ஓ இதுதான் டைனிங்கானு பார்த்தோம்னாக்கா அது டைனிங் கிடையாது தம்பி அப்படின்னு பொருளையில் தட்டி அப்புறம் கொண்டு வந்து குளிக்கிற இடம், அங்கே போய் சாப்பிடக்கூடாது, இங்கே வா அப்படின்னு சொல்லி கொண்டு வருவோம்ல. அந்த மாதிரி அவருக்கு தெரியல. சில முரட்டாக இருந்தானே ஓகே ரைட் இங்கே தான் மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டாப்ல. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அப்படி பண்ணுவாங்க. இப்போ ஒரு கிளைமேக்ஸ் சீனு முனி படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய ஒரு முனியினுடைய சிலை வச்சிருப்பாங்க. அப்போ அங்கே தான் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஒரு சிலைன்னு இருந்தாக்கா அவ்வளோ பெரிய சிலைக்கு முன்னாடி தான் பூஜை பண்ணுவாங்க. அப்போ இந்த சிலைக்கு முன்னாடி தான் இங்கே பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு அவர் அங்கே பூஜையை போட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியிட்ட அறிக்கையில் வந்து சொல்றாரு, தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய பெண் உரிமை, பெண் கல்வி, பெண்களின் பாதுகாப்பு, சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி, இதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சாதி ஒழிப்பு அதைத்தான் பாசிட்டிவ் நோட்ல சம உரிமை, சமதரப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு பெரியார் செயல்பட்டு இருக்கிறாருன்றதே சொல்லிட்டாரு. அப்புறம் ரஞ்சித் போடுறதும் வந்து அதனை ஒட்டி தான் வரும்.
ஏதா ரஞ்சித் ஒரு ட்வீட் போட்டுறாருல. எந்த ரஞ்சித்? பா ரஞ்சித் என்ன போட்டிருக்காரு? பெரும்பான்மை மக்களின் பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக சாதி பிற்போக்குத்தனம் தான் பொருள்படுத்திக்கலாமா? படுத்திக்கலாம். சாதி ஒழிப்பை பத்தி ரஞ்சித் வந்து நேரடியா பதிவு போட மாட்டாரு. பெரியார் ரஞ்சித்தை தான் நீங்க கேட்கணும். அப்ப அது ஒரு கேள்வி வருதுன்னா இவருக்கும் அந்த கேள்வி வரும். சாதி ஒழிப்புனே போடுங்க. ஓகே. இல்ல நாங்க வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அந்த அடிப்படையில செயல்பட்டு இருக்கிறோம். பேச வந்த விஷயம் நான் அவர்கிட்ட கேட்கறது, இப்ப கொள்கை என்ன, விஜயோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்த இடத்துல அவர் இப்படி வெளிப்படையா இதை சொல்லிருக்கிறாருல்ல, பெரியார் அவர் சொன்ன வழிகாட்டிய வழியில் தான் நாங்க வந்து பயணிக்க போறோம் அப்படின்றது, அது ஒரு பாசிட்டிவா தெரியலையா? இல்லைங்க, அதான் பெரியார் காட்டிய வழியில் பயணிக்கிறோம்னா பெரியார் என்ன வழிகாட்டினார்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். பெரியார் காட்டிய வழியில் பயணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இப்படி போனாக்கா மவுண்ட் ரோடு பெரியார் காமிச்ச வழி, அண்ணா சாலை, அண்ணா சாலை நாங்கள் அங்கிட்டு போகிறோம், பெரியார் இங்கிட்ட வழி காமிச்சிருக்காருன்னா அந்த வழியில் இல்லை. வழினாக்கா அது கொள்கை, அவர் சொன்ன கொள்கை தான் வழிங்கிறது. அதைத்தான் அப்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். அது என்னன்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். சமூக நீதி, சம உரிமை, சமத்துவம், பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, இதுதான் உங்களுடைய கொள்கை அப்படின்னாக்கா உங்க கட்சியில திராவிடங்கிற பேரே இல்லையே. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 8ஆம் கிளாஸ் பையன் பேச்சு போட்டிங்க இதெல்லாம் டீஃபால்ட்டா பேசுவேன் நான்லாம். உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் 6ஆம் கிளாஸ்ல பேச்சு போட்டிக்கு மேல ஏறினேன்னா அறுத்துருவேன். இதெல்லாம் எனக்கு அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது. சமத்துவம், சமூக நீதி, சமதர்மம், பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, தாடி மார்பில் விழும் செய்தப்படுத்தப்படும். ஆனா விஜய் வந்து 8ஆம் கிளாஸ் பையன் இல்ல, விஜய் வந்து 8ஆம் கிளாஸ் பையனாவே இருக்காருன்னு தான் சொல்லுவேன். சரி, 8ஆம் கிளாஸ் பாஸ், இன்னும் அவர் 8ஆம் கிளாஸ் பையனா தான் இருக்கிறார் பாஸ். இல்ல இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக இருக்குது, அது பெயரளவில் பெரியார் அண்ணா அப்படின்றத வந்து பேசுது. இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கிறாரு, அவர் வெளிப்படையாவே தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவது இதை தொடர்ச்சியா வந்து செய்யறாரு. பாஜக அது வந்து நேரடியா பெரியாரை இழிவுபடுத்துகின்ற ஒரு கட்சி. ஆனா வந்து விஜய் அப்படி இல்லைல்ல, அது வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் அவர் சும்மா நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம். இப்போ சீரியஸான நோட்டில் பேச போனோம்னாக்கா, போன பெரியாருடைய பிறந்தநாள் வரைக்கும் அறிக்கை போட்டு பெரியாருக்கு வந்து புகழ் வணக்கம், வீர வணக்கம் அப்படின்லாம் செலுத்தின சீமான் வந்து இன்றைய பிறந்த நாளில் வந்து எந்த ஒரு புகழ் வணக்கமோ வீர வணக்கமோ செலுத்தல, மாறாக திருவிக்கா அவர்களுக்கு புகழ் வணக்கம் வீர வணக்கம்னு அசைன்மெண்ட் மாறிடுச்சு. அதுதான் சொல்ல வர்றேன். அவர் போடல, இவர் போடாத கரெக்டாக அதே நாளில் புதிதாக களமிறக்கி விடப்பட்ட விஜய் வந்து போய் புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்தியிருக்காப்புல. சீமான் முதல்ல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பெரியாரை பற்றி தான் மேடையில் பேசுவாப்புல. இதே மாதிரி வந்து போயிட்டு மாலை போடுறது, இவரை விட அதிகமாக பெரியாரை பற்றி பேசக்கூடிய நபர் தான் சீமான். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எங்கே போகிறாப்புனாங்க, கடைசியாக ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு படத்துக்கான ப்ரெஸ் மீட்டில் கூட எனக்கு பாட்டன் பாரதின்னு சொன்னாங்க, உனக்கு ஏன் எரியுது, உனக்கு பெரியார் தந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு ஏன் பாரதி பாட்டனாக இருக்கக்கூடாது, எனக்கு ஏன் தாத்தா ஊவே சாமிநாத ஐயராக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தாப்புல இல்லை. இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு ஆடியோ ரிலீஸ் அல்லது ஒரு படத்துக்கான ப்ரெஸ் மீட்டில் போய் பேசுறதுங்கிறாங்க. அந்த படம் பேச வர்ற பொருளுங்கிறது வேற. நீங்கள் அந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசலாம், அந்த படத்தில் உள்ள உட்கருவை பற்றி பேசலாம், அது வேற. இது அம்பேத்கர் தந்த சட்டத்தினால் நடந்ததுன்னு கூட நீங்கள் பேசலாம். இது பெரியாரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் மறுத்துட்டு கூட பேசலாம். நீங்கள் அம்பேத்கரை பற்றி அங்கே பேசிட்டு போகலாம், அது எந்த ஒரு மாற்று கருத்தையும் யாருக்கும் வரப்போகிறது இல்லை. ஆனால் குறிப்பாக பெரியாரை இகழ்ந்து பேசிட்டு உவே சாமிநாத தூக்கி பிடிக்கிறதும் பாரதியாரை தூக்கி பிடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இந்த ப்ரெஸ் மீட் நடந்து 2 நாள் ஆகுது. இன்னைக்கு பெரியாருக்கு பிறந்தநாள். இப்போ சீமான் கிட்ட இருந்து எதுவும் வரல. ஏங்க நேற்று படம் பண்ண ஒரு இயக்குனர், ஒரு பேர் என்னங்க, இந்த மாமா குட்டி பிரதீப் ரங்கநாதன், பிரதீப் ரங்கநாதனுக்கு பிறந்த நாளுங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து இங்க எங்க சமூக நீதி போராளியா, அவருடைய படங்களை விட்டுருங்க, சோசியலா அவர் வந்து டோப் சாங் பண்ணியிருக்காரு கிசா. அது ஒரு அவருக்கான ஒரு சமூக நீதியை போராட்டம். இருங்கப்பா, அவர் ஒரு லைனுக்கு போயிட்டு இருக்கிறாரு, சொல்லுங்க தலைவா. இப்ப அநியாயப்படுத்திடக்கூடாதுல்ல, அவருடைய பர்சனல் நீடை இரு, சொல்லுங்க. அதெல்லாம் அவர் வந்து இந்த சமூகத்துக்காக எதுவும் பங்காற்றியவர் கிடையாது அந்த இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வருது, அதுக்கு உட்காந்து நீ மெனக்கெட்டு அறிக்கை போட்டு வெளியிடுற. பெரியாருடைய பிறந்தநாளோ புறக்கணிக்கிற அப்படின்னாக்கா நீ உனக்கு பிரதீப் ரங்கநாதனுடைய பிறந்தநாளுக்கு அறிக்கை போடுற. பெரியாருடைய நீயே தான் மேடலில் சொல்லியிருக்க, பெரியார் எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய தலைவர் இல்லை, மற்றபடி அவருடைய வழிகாட்டி தாண்டி பெரியார் சிலையை தொடரா பார்க்கலாம் அப்படின்லாம் பேசினவர். பெரியார் எங்களுடைய வழிகாட்டின்னு ஒரு 4-5 மாதம் முன்னாடி வரைக்கும் பேசினவர். அதே டோனை தான் கட்சியில் உள்ள கரிகஞ்சியோ மாமா பையலோ பெரியாருடைய வழிகாட்டி, தலைவர் இல்லை வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் அறிக்கை போட மாட்டீங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இயங்கக்கூடிய உங்களை ஐடி விங்கில் இருக்கக்கூடிய பூரா பேர் என்ன போடுறாருனாக்கா பெரியாரை குறித்து ஒரு பெரியாராவது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழிவுபடுத்தி ஹேஷ்டாக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ இவர் இந்த அஜெண்டாவில் வெளில போகிறாப்புல. இதுக்கப்புறம் பெரியாரை பற்றி இவர் இகழ்ந்து பேசுவதுதான் சரி என்று ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டா இப்போ தான் உள்ளே போகுது. அப்போ இந்த மாதிரி உள்ளே வருகிற ஒவ்வொரு நபருமே பெரியாரை பற்றி இப்படி தான் பெரியாருக்கு மரியாதை செய்கிறன்ட்டு உள்ளே வருவாங்க. பெரியாரை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாத ஒரு நபர், சீமானாவது பெரியாரை மேடைகளில் பேசினவர் அங்கேருந்து நகர்றாரு. பெரியாரை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நபரை இப்போ உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க, அவர் தான் விஜய். இப்போ அந்த அஜெண்டா ஆர்எஸ்எஸ்னே சொல்றீங்களா? கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் உள்ள இருக்குது. இதுல சீமானுடைய அஜெண்டா அது என்னோட கொள்கை சமூக நீதினு சொல்ற நபர் எப்படி ஆர்எஸ்எஸ்னு சொல்றீங்க? மோடி தான் சொல்றாரு நான் ஓபிசியின் பாதுகாவலன்னு சொல்றாரு, ஏழை தாயின் மகன் சொல்றாரு. மோகன் பகவத் சொல்றாருங்க ரிசர்வேஷன் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு மோகன் பகவத் சொல்றாரு. இது சமூக நீதிங்கிற வார்த்தையில மோகன் பகவத் பயன்படுத்துறாரு. அதுக்காக நம்ம ஒரு தூக்கி உட்கார முடியும் இல்ல? மாநாட்டுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப அதிக அளவுல மிகைப்படுத்தி பாக்குறோமா? இல்ல இது என்னன்னாக்கா நியூ பிஜேபி புக்லயே அவர் ஒரு பிஜேபிக்காரரு, நளின் மேத்தா தானே ஒரு பிஜேபிக்காரரு, பிஜேபி ஆதரவாளர். அவரே அதை பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி புத்தகம் எழுதிருக்கு. நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அதை அவரே நேரடியாக சொல்றாப்புல, நாங்கள் ஒரு நடிகர் இறக்கிவிட்டோம், உச்சபட்ச நடிகர் தமிழ்நாட்டுக்குள்ளனாக்க ரஜினிகாந்தை சொல்றாப்புல, அவரை இறக்கிவிட்டோம், அப்புறம் அவரை பேச வச்சோம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாப்புல. உச்சபட்ச நடிகர், அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, அத்தனை கோடிகள் லாபத்தை ஈட்டுது. முதல் நாள் ரிலீஸில் எல்லா கட்சிக்காரனும் அந்த படத்தை உட்காந்து பார்க்குறான், அவ்வளோ 1000 டிக்கெட்டுகளை வாங்கி கொடுத்து வாங்குறான். அப்போ இந்த ஆளை இறக்கி விட்டா சரியாக இருக்குன்னு இறக்கி விட்றான். அவ்வளோ ரசிகர் பட்டாளம் உள்ள ஒரு நபர் இறக்கி விட்டு பெரியாருக்கு எதிராக இறங்கி விட்டோம்னாக்கா ஊரில் செருப்புகள் அடிக்கிறாங்க அவரை அப்படிங்கிற அளவுக்கு அவர் பதிவு பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னாக்கா ஒரு அரசியல்வாதியை நாங்கள் உள்ளே இறக்கி விட்றோம். அவர் பெரியாரை பற்றி பேசுகின்ற ஒரு நபரை, ஒரு கருப்பான ஒரு நபரை, 2 நபரை இறக்கி விட்றோங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலைன்னு வச்சுக்கலாம், ஏன்னாக்கா இன்னொன்று சீமான்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் தான் பேசும்பொழுது கொள்கையை தாண்டி ஒரு விஷயம் பேசுவாங்க. என்னன்னாக்கா நான் ஒரு அண்டங்காக்கா, கருப்பு கலர் தலைக்கு மேலே, உன்னுடைய வெள்ளை கலர் என் காலுக்கு கீழே எங்கள் அப்பத்தா சொல்லுங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் அரசியலில் தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஏன்னா சீமானை ஒருபோதும் இங்கே கருப்பானவர்னு யாரும் பாடி ஷேமிங் பண்ணல, அவரே தான் தானே பாடி ஷேமிங் பண்ணிப்பாப்ல. நான் கரிசட்டி மாதிரி இருக்கேன், நான் ஒரு காட்டாலாம் பேசியிருக்காப்புல. பர்சனலா சில பேர்ட்ட பேசும்பொழுதுமே அவர் பேசியிருக்காப்புல, நான் ஒரு கேடு கட்டவன். அப்ப கரிசட்டியை பரட்டி போட மாதிரி நான் இருக்கேன். மாலதி கிட்ட பேசுறப்ப என்ன சட்டி யார்கிட்ட பேசுறப்ப மாலதி கிட்ட, அவரை கஞ்சா சங்கரனுடைய லிமிட்ல இருந்தவங்க மாலதிங்கிறவங்க. அவருக்கு தான் கஞ்சா சங்கர் அந்த 3 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தது டி நகர்ல. அவர்கிட்ட இவர் கல்லையை போடுறாப்புல, நம்மளால போயிட்டு அவர் உள்ள போயிட்டாருனோடனே இவர் கல்லையை போடுறப்ப அதுல லிட்டரலா அவர் கல்லையை தான் போட்டிருக்காப்புல. அதுல அதை பேசும்போது இந்த மகனை பாருங்க, என்ன சட்டியில போட்டு வருத்த மாதிரி இருக்குது என் மூஞ்சி அப்படியே போட்டு கொலையா கொள்றாடுங்க யூடியூப் மனோஜம். அப்ப இது பர்சனலா பேசுறது, மேடையில பேசும் பொழுதுமே தான் ஒரு கருப்பு அப்படிங்கிறது. அப்ப நளின் மெத்தா சொல்றது சீமானையும் அண்ணாமலை ஒரு பக்கம், நான் ஒரு அண்டங்காக்கா விவசாயியின் மகன். ஆமா, அப்ப இந்த கலரோட ஒருத்தரை உள்ள கொண்டு போகணும். அதுவும் இப்போ ரஜினி ஒருவேளை இதில் பிறந்தவர், கர்நாடகாவில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே 2 பேர் இறக்கிடுவோம் அதே கலரில், கருப்பான 2 பேர் நாங்கள் ஒரு ஸ்டார் இமேஜ், ஒரு தமிழன்ற இமேஜ், ஆமாம் பச்சை தமிழன்ற இமேஜ், இப்படி 2 பேர் நாங்கள் உள்ள இறக்கிட்டோம். ஆனால் அதுவுமே எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க. அப்போ இதே ஃபார்முலாவை தான் திரும்ப விஜயை கொண்டாந்து உள்ளே இருக்கிறாங்க. அப்போ பெரியாரை கையில் எடுக்கணும், பெரியாருக்கு எதிராக பேசிட்டு உள்ளே போனால் கண்டிப்பாக அங்கே வண்டி ஓட்ட முடியாது. அப்போ இந்த திராவிட கொள்கைகளுக்கு எதிராக ஒருத்தன் செயல்படுறதுக்காக ஒருத்தன் உள்ளே இருக்கணும்னாலும் கூட அவனை நாம் பெரியார் திடலுக்கு அனுப்ப வேண்டும், பெரியாருடைய விசுவாசியாக காண்பிக்க வேண்டும், சமூக நீதி என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், இந்த பெரியாருடைய கொள்கைகளை நான் ஃபாலோ பண்ணுறேன், பெண்ணுரிமை கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவர்களுடைய ஆட்கள் போன்றே உள்ளே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் போக போக டைலூட் வெர்ஷனாக அவங்களுக்கு என்னன்னாக்கா திமுகவிற்கு எதிராக ஒரு ஆளை கொண்டு வரணும். அப்போ திமுக பேசுற அதே கொள்கைகளை இன்னொரு பேசுற ஒரு டூப்ளிகேட். விஜய் அதிமுகவோட பெட்டரா தானே இருப்பாரு, அதை ரீப்ளேஸ் பண்ணா நல்லது தானே? இல்ல அதிமுகவோட பெட்டரா இருப்பாரா இல்லையாங்கிறது ஃபியூச்சர்ல தான் நம்ம சொல்லணும். இல்லைங்க, அதிமுக யாரா இருக்கு, அதிமுகவோட பெட்டரா இருக்குன்னா யாருக்கு பெட்டரா இருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு அதிமுகவோட பெட்டரா விஜய் இருப்பாரா? அப்படி இருக்கிறது வாய்ப்பு, அதுதான் அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதிமுகவோட பெட்டரா விஜய் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னாக்கா இவங்க உள்ள வர்றதுமே அதிமுகவை தான் ஆப்பு. இப்போ உள்ள வர்றதுங்கிறது திமுகவுக்கு சல்லி பைசாவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் கிடையாது. இது பாதிப்பு யாருன்னா அதிமுகவுக்கு தான். அங்கே உள்ள ஓட்டுகள் தான் பெரிய போகுது. திமுகவுடைய ஓட்டுகள் என்னென்ன பேக்கெட்டாக வச்சுருக்காங்களோ அது அப்படியே விழுந்துடும். விசிகாவுடைய ஓட்டுகள் அப்படியே இங்கே விழுந்துடும். கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் அப்படியே விழுந்துடும். இதை தாண்டி இந்த அல்ட்ரா சில்ட்ர ஓட்டு, இந்த விங்கில் இருக்க ஓட்டு இருக்கு இல்லைங்களா, மாற்றி மாற்றி போடுற ஓட்டு,
அப்புறம் இந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் இது முழுக்க இந்த சீமானுக்கும் அதிமுகவுக்கு போகுது, சீமானுக்கு போகிற ஓட்டு இது முழுக்க வந்து விஜய்க்கு தான் வரப்போகுது. சீமான் ஓட்டு விஜய்க்கு வந்துடும். சீமான் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு வரும். நிறைய நீங்கள் என்டிகேனுடைய ஐடிஸ் எடுத்து பாருங்க, விஜய் ஃபோட்டோவை இதில் வச்சுருக்காங்க, சீமானுடைய கட்சி கொடியை வந்து இதில் வச்சுருக்காங்க. ஒன்று டைம் லைன்லையும் ஒன்று வந்து டிபிலையும் வச்சுருக்காங்க. இப்போ சீமான் என்ன நடுத்தருவு தானா? ஆமாம், ஏற்கனவே அங்கே தான் நிற்கிறாப்புல அவரு தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாப்புல அவரு. இப்போ அவர் வண்டியில தான் ஏற பார்த்தாப்புல சீமானு போய் நைஸாக போயிட்டு அந்த ஓட்டை நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தாப்புல. ஆனால் அவர் போகிற வழியிலையும் பொச்சு மேலே மிதிச்சு இறங்கலாம் அப்படின்னு இறக்கிட்டு போயிட்டாப்புல. இல்லை மில்டன், இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். இப்போ நான் ஒரு லாங் டிரைவ் போனாங்க 2 பேரும், விஜயும் சீமானும் போனாங்க. போலாமா? 2 பேரும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் தனியா நிக்க போறேன், வேட்பாளரை அறிவிச்சுட்டேன், விருப்பப்படுறவன் வந்து என் கூட தான் சேரணும், நான் யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் என்ன ஆச்சு விஜய் சீமான் அந்த காம்பினேஷன்? இல்லை, அது இயல்பாகவே ஒட்டாத ஒரு லைன். விஜயுடைய பேஸுங்கிறது வந்து மாற்று மொழி பேசக்கூடிய நபர்களுடைய பேஸ் இருக்குது அவருக்கு. தெலுங்கு, மலையாளம், அதில் ஆடியன்ஸ் அவருக்கு அதிகம். இயல்பாகவே அவருக்கு வந்து ஓணம் பண்டிகை வாழ்த்து சொல்கிறதும் சரி, தெலுங்கு வருடப்பிறப்பு உகாதி அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதும் சரி வந்து அவருக்கு இயல்பாக ரத்தத்தில் கலந்த மாதிரி. இல்லை, அதோட அவர் என் பிறந்த நாளைக்கும் வாழ்த்து சொன்னாப்புல, நாங்கள் பார்த்துங்க எல்லாருடைய பிறந்தநாளும் வாழ்த்து சொல்லுவோம். இல்லை, நான் விஜயை சொல்கிறேன், விஜய் தான் சொல்கிறேன். எல்லாருடைய பிறந்தநாளும் வாழ்த்து சொல்கிறவர் தானே அவரு. அது ஓகேங்கய்யா, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, அந்த லைனுக்குள்ள வேற லைன். அப்போ என்னன்னா இயல்பாகவே தமிழ் தேசிய நெட்வொர்க் குரூப்புக்கும் அவருக்கும் வந்து பொருந்தவே பொருந்தாது. இன்னொன்று, சீமான் பேசக்கூடிய அரசியல் வந்து தன்னையை வந்து ரொம்ப பெரிய டேமேஜாக மாற்றுங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். விஜய்க்கு வந்து நம்ம 1000 விமர்சனம் வச்சா கூட அவர் வந்து கொஞ்சம் கான்சியஸாக சில விஷயங்களை வெளிப்படுத்த விரும்பாத நபர். அவரோடு பழகிய நபர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அவர் வந்து ஹைப்பர் கிடையாது. எக்ஸ்ட்ரீமாக சீமான் வந்து ஹைப்பர். அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு 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 ரவுண்டு போயிட்டு வந்தாருன்னா அவர் பேசும்போது வித்தியாசமா இருக்கும். 4 ரவுண்டுக்கு முதல் ரவுண்டு 12:30 மணி கூட்டம் ஒரு மாதிரி இருக்கும், 1 மணி கூட்டம் வேற மாதிரி இருக்கும். நைட்டு 10 மணிக்கு மேல நீங்க போன் பண்ணீங்கன்னா அது வேற 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 மாதிரி இருக்கும். விஜய் நீங்க அப்படி சுருக்க முடியாது. அவர் முதல் ரவுண்ட்லயே அவர் தூங்கிடுவாரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட தனியா வந்து இப்படி அமைதியா உட்கார்ந்துக்கிற ஒரு நபர் தான். அப்ப இந்த 2 இருக்குல்ல, மேடையில உட்கார வச்சுக்கிட்டு சீமான் வந்து விஜயை எப்படி டீல் பண்ணுவாருன்றத விஜயே யோசிச்சு பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்ல, ஒரு படம் ரிலீஸுக்கு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. பகல ஏதோ ஒரு படம் கையெழுத்து போட்டு அந்த படத்தை பண்ண மாட்டேன்னு ஒரு சொல்லிட்டாரு. அப்ப இந்த ஈழ பிரச்சனை இதெல்லாம் போய்கிட்டு இருந்த டைம் ஜெயலலிதா ஆட்சின்னு நினைக்கிறேன், ஒரு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அம்மா வந்து நம்மள நல்லா டங்குன்னு அடிக்குது, இந்த நேரத்துல இவரோட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்க கூடாதுன்னு படத்தை சைன் பண்ணிட்டு என்னை கழட்டி விட்டுட்டாப்புலன்ற உடனே இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு பிறகு ஹவுஸ் ஓனர் நம்ம வேணாம்னு சொன்னோம்னா ஹவுஸ் ஓனர் நம்மள்ட்ட கத்து வரல, அது மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாப்ல 3 நாளா. அவருக்கு உண்மையிலே அவரை கூட்டு போய் ஏதாவது ஆபரேஷன் பண்ணி அப்புறம் சிம்பு பாராட்டினாப்ல, சிம்பு ஒத்துக்கல, அவெல்லாம் என்னடா மொத்தத்துல வந்து சினிமாக்காரர்களாலும் சரி, சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களாலும் சரி, தனித்து விடப்பட்ட ஒரு தற்குறி தான் சீமான். ஆனா 8% வாங்கியிருக்காப்ல. விஜய் இப்போ வரைக்கும் 0 தான். வந்தாருன்னா தானங்க தெரியும். விஜய் வந்து அந்த 8 எடுத்துருவாங்க. இயல்பாவே வரும் தானங்க. சீமான் ஓட்டுகளை, சீமான் ஓட்டில் கணிசமான பகுதியை விஜய் வாங்குவாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப சொல்லக்கூடிய இந்த பெரியார் தமிழ் தேசியத்துக்காக கொள்கை ரீதியாக களமாடுகின்ற அந்த 8% தம்பிகள் விஜயால எப்படி கன்வின்ஸ் ஆகும்? நான் இது சொல்றதால சில தமிழ் தேசிய தோழர்கள் கூட வருத்தப்படுறாதீங்க. 2008, 2009, 2013 பீரியட்ல போராட்ட களங்கள்ல, அரசியல் மேடைகள்ல தமிழ் தேசிய அரசியல்னு பேசின அரசியல் களம், அரசியல் சூழல், அரசியல் வார்த்தை பிரயோகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட ஏதாவது ஒன்று பேசியிருக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தமிழ் தேசிய அரசியலில் பிரபாகரன் என்கிற ஒரு உருவப்படத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு தனித்தானாக இருந்தால் நாம வந்து கொக்கோ கோலா ஃபேக்டரியை இப்படி பண்ணுவோம், ஒட்டுமொத்த போர்ட் ஃபெசிலிட்டிஸை நம்ம இப்படி பண்ணுவோம், வெளிநாடுகளுடனான வர்த்தக உறவுகளை இப்படி ஒப்பந்தத்தை உருவாக்குவோம், நம்மளுக்கு 2-3 பகுதிகளும் கடலால் சூழப்பட்டு இருக்கக்கூடியது, இதிலிருந்து நம்முடைய வர்த்தகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஏதாவது ஒன்று தமிழ் தேசிய அரசியலை தொடர்ந்து
கவர்ற மாதிரியாவது நம்ம பேசியிருக்கோமா? இருக்கு கிடையாது. எங்க பேசிட்டு இருக்காங்க? முழுமுற்றா ஒதுக்க முடியாது இல்ல இவங்க எங்க பேசிட்டு இருக்காங்க? தம்பி அது ஓபன் பண்ணி முடிஞ்சு போச்சுடா. அது என்ன பண்றது? அந்த தண்ணி இல்லங்க, நான் பேசுறது வேற தண்ணி. அந்த தண்ணில அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த தமிழ் தேசிய அரசியல் வாக்குகள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து நாம பார்த்த 2007, 9, 13 கால தமிழ் தேசிய அரசியல் வாக்குகள் அல்ல. அது சீமானை ஹீரோவாக நம்ம வீட்டுல யாராவது அப்பா நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அப்பாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறதுக்கு ஏதோ ஒரு மாலை பொழுது நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுமா? ரெகுலரா அப்பா அடிப்பாரு. திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் ஈவினிங் வந்து நம்ம ப்ரோவோக் ஆகி என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்பா அம்மாட்ட சண்டை ஓடுவோம் தெரியுமா? அதை நம்ம ஒரு ஹீரோயிசமா நினைப்போம் தெரியுமா? அந்த ஹீரோயிசம் தான் இந்த இதுக்கு மேல அதுல வேல்யூஸ்னு நீங்க ஆட் பண்ணவே முடியாது. இது எப்படி ஆகும்னா, தேர்தலுக்கு தேர்தல், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். தேர்தலுக்கு தேர்தல் மாறும். இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை வந்து ஹீரோவா எனக்கு போர்ட்ரேட் பண்ணப்பட்டாருன்னா ஹீரோவா அண்ணாமலையை ஏத்துக்கிட்டு போயிருவான். இப்ப விஜய் வருவதன் மூலமா இந்த பக்கம் ஏற்கனவே ஹீரோ இமேஜ் பில்டப் பண்ணி வச்சிருந்தா, அதாவது ஹீரோன்னா நான் இன்னும் பாசிட்டிவ் வேல சொல்லல, நெகட்டிவ் வேல சொல்றேன். அதாவது ஊதாரிகளுக்கான ஹீரோன்னு ஒருத்தன் இருப்பான்ல, ரோக்கு, அவன மாதிரியான ஒரு 3 கேரக்டர் ரெடி பண்ணிட்டு அந்த கேரக்டருக்கு வண்டியை திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அங்கதான் வந்து நின்று சண்டை போடுறதே தவிர வேற எதுக்கும் கிடையாது. இப்ப ஏன் இது பிரதான பிரச்சனையா மாறுது நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசுறோம்னா, ஒரு நடிகர் பிரசாந்த் போய் மாலை போட்டாருனாலோ, ஷியாமு போய் மாலை போட்டாருனாலோ, பரத் போய் மாலை போட்டாருனாலோ இதெல்லாம் பேச போறது இல்லை. ஆமா தானே? விஜய் போடுறாருங்கிறதுனால தான் பேசுறோம். நான் என்ன கேட்குறேன், விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வந்து இங்கே பெரியாரை பற்றி பேசித்தான் நீங்கள் தந்தை பெரியார்னு தமிழ்நாட்டில் உங்களுக்கு அடையாளம் கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோமா? நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய் வந்து பொலிட்டிக்கல் ஃபேக்டராக நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க. அது நடிகர்ன்றதுனால நீங்கள் இது பண்ணுறீங்களா? நடிகன் இல்லைனாலுமே அதுக்கு ஒரு வெயிட்டேஜே கிடையாது. யார் தந்தை பெரியார்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா, அந்த பலனால், அந்த பெரியாரின் சூழலால், பெரியாரினுடைய திட்டங்களால் இந்த சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு களத்தில் நிற்கிறான் தெரியுமா? இதுக்காக வந்து வேலை பார்க்கறான் தெரியுமா? அது ஒவ்வொன்றிலையும் நல்லது கெட்டதுகளுக்காக வந்து நின்று குரல் கொடுத்துருக்கான் தெரியுமா? அவன் பேசலாம், அவனுக்கு நீங்க ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், அவனை பிரதிநிதித்துவப்படுத்தி அவனை வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு கருவியா அவனை பயன்படுத்தலாம், அவனை பிரதானப்படுத்தலாம். நான் ஏன் திரும்பவும் உதாரணமா சூர்யாவை சொல்றேன், பிரகாஷ்ராஜை சொல்றேன். ஒவ்வொரு பிரச்சனைகள்லயும் அவங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல கூட நின்று இருக்காங்க. விஜய் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன இருந்துச்சு? நடிகர், கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர், அந்த ஒரு ஒற்றை பிம்பத்தையும் அந்த ஹீரோயிக் இமேஜையும் மட்டுமே வச்சுக்கிட்டு அவரை இவ்வளவு பெரிய பிரதான பிரச்சனையா அவர் வந்து சொன்ன உடனே தான் தந்தை பெரியார்னு நம்ம எல்லாருக்கும் தந்தை பெரியார் ஆன மாதிரியும், என்னமோ பெரியார் அதுக்கு முன்னாடி நம்மளுக்குலாம் என்னமோ யாரோ மாதிரி இருந்த மாதிரியும் இந்த பில்டப்பே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்ல அவர் வந்து இப்ப போய் மாலை போட்டதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான். அவர் வந்து பெரியாரை ரொம்ப உள்வாங்கி அப்படியே படிச்சு கரைச்சு கொடுத்துட்டாங்கிறது அவருடைய லைஃப்ல கிடையாது. அப்படி ஒன்று இருந்துச்சுனாங்க அவருடைய லாஸ்ட் வச்சிடறேன், சேர்த்தே சொல்லிருங்க. இப்ப கடந்த காலத்தில் எப்படி இருந்தார், அது வந்து அப்படி இல்லை, அவர் ஒன்றும் அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்ட மாதிரி தெரியல கொள்கை பூர்வமாக. ஆனால் இனி வந்து என்னோட கொள்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகும் நம்ம இப்படி ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கணுமா? இல்லை, கண்டிப்பாக சந்தேக கண்ணோட பார்க்கணும். எனக்கா சும்மா அவங்க அந்த ரியல் டைமில் லைவ்ல என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே நம்பிட்டு போகிறதுக்கு நாம அவ்வளோ தற்கொலை கிடையாது. இல்லை, அதனால தாங்க தமிழ்நாடு தனியாக நிற்கிது. வர்றவனை பூரா சந்தேக கண் கொண்டு தான் கேட்போம். அதை கேட்கறதுக்கு இப்போ சொல்லும்போது என்னடா ரொம்ப மிகையா பேசுறீங்க, நீங்கள் கேட்டீங்கல்ல 2 earlier to debateங்க, நீங்கள் இதெல்லாம் ஏங்க கேட்குறீங்க? இப்படி தான் கேட்போம். இதான் தமிழ்நாடு. இது வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத்தும் கிடையாது. நீ சொன்ன உடனே ஓகே அண்ணா வாழ்க, விஜய் வாழ்க, அவன் வாழ் தெரியுது, எங்க எல்லாரும் விஜய் ஒண்ணு இல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பெரியாருடைய சிலைக்கு நீ மாலை போட போயிருக்காரு, அவர் நினைவிடம் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. சரிங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு பற்று இருக்குனாக்கா நீங்க போறதுக்கு முன்னாடி திடலுக்கு நீங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி நீங்க வர்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா அவங்க உஷாராகி, அல்லது அவங்க உஷாராயினாக்கா ஏற்பாடுகள் வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்க சில செக்யூரிட்டிகள் ரெடி பண்ணணும். ஏன்னா திடீர்னு கூட்டம் வந்து என்ன பண்ணி அணுகும் அப்படின்னு யோசிப்பாங்க. வரும்பொழுது நீங்கள் பெரியார்னாக்கா பெரியார் மட்டும்தான் நீங்கள் உள்வாங்குவீங்களா? இன்னைக்கு திராவிட கழகத்தினோட தலைவர் யார்? இன்னைக்கு ஆசிரியர் கி வீரமணி. அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணியே நீங்கள் போகும்போது அவர்கிட்ட போய் உரையாடணும். நீங்கள் உள்ள நான் இப்போ ஒரு விஜய்கிட்டே கேட்குறேன், அவர் பேச மாட்டாருங்க வேற விஷயம். அவர் சார்பாக பேசக்கூடிய அந்த ஊடகவியலாளர் ஆதரவாளர்னு சில பேர் இருக்காங்க, உருட்டுவாங்கல்ல, அவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டோம். விஜய்க்கு பெரியாரினுடைய வாழ்விடம் உள்ள வச்சிருக்காங்களா, நினைவு சின்னங்கள் வச்சிருக்காங்களா, அது உள்ள ஒரு முறையாவது போயிருப்பாரா?
இல்லை நினைவு சின்னத்தில் போயிருப்பாரான்னு கேட்குறேன். இது வரைக்கும் போனது கிடையாது அவர். அப்போ அங்கே போனவர் பெரியார் வந்து என்னென்ன பயன்படுத்தினார், அவர் என்னென்னலாம் வந்து உள்ள நினைவு சின்னங்களாக உள்ள என்னென்ன வச்சுருக்காங்க, எந்த இடத்துல நடந்திருப்பார், எந்த இடத்துல படுத்திருப்பார், எந்த இடத்துல எழுதியிருப்பார், இதெல்லாம் பார்க்கணுன்ற ஆவல் இருக்கும்ல. அங்கே போனவர் ரைட்டு, அங்கே ஊர் 10 அடி போனோம்னாக்க நினைவு இடம் இருக்குது, அதுக்குள்ளே ஏன் போகல? அவருடைய புதைச்ச இடங்கிறது அந்த பக்கம் இருக்குது, உள்ளே போனோம்னாக்கா அங்கே ஏன் போகல? அதெல்லாம் பார்த்துருக்கணும்ல அவர். ரெண்டாவது ஏதோ பெரியார் வந்து இன்னைக்கு தான் பிறந்தாரு அப்படி இல்லை, இன்னைக்கு தான் பிறந்து குவான்னு அழுது அங்கே கடக்கல போயிட்டு வாங்க பெரியார் அப்படிலாம் கை கொடுக்கல. அவரு 140 எத்தனாவது வருஷம்? 146வது வருஷம். இத்தனை வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க நீங்க? ஏன் போன வருஷம் பெரியாருக்கு பிறந்த நாளே வரலையா? லீப்பர் இடத்துல பிறந்தாரா? 4 வருஷம் ஒருத்தர் தான் பிறந்த நாள் வருமா? இல்லை இல்லை, வருஷம் வருது இல்லை. போன வருஷம் நீங்க இதே மாதிரி வந்து இது போட்டு மலர் அஞ்சலி செலுத்திட்டு போக வேண்டியதுங்க. அப்ப முன்னாடி பொண்ணா ரைடு வரும், இப்ப பொண்ணா ஏன் ரைடு வராது சொல்லுங்க? இப்ப பண்ணிருக்காரு, ஏன் ரைடு வரல? அப்ப அவர் யாருடைய ஆள் அவரு? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தங்களுக்கு இது புரிய வைக்கவே அந்த நாடகம் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு திடீர்னு ஞானோதயம் ஏற்பட்டு அவர் ஏன் மாறி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏற்கனவே நடந்த ரைடால தாங்க அந்த பார்ட்டி. இல்லை அவர் இன்னைக்கு மாறி இருக்காருன்னு நான் வச்சுக்கிறேன். விஜயோட வயசு என்ன? 50 இருக்கும். 50 இருக்குமா? 50 வயதுல தான் உனக்கு ஞானோதயம் ஏற்பட்டு இவர் பெரியார்னே உனக்கு தெரியுதுனாக்கா, எனக்கு நான் 9வது படிக்கும்போது 9 + 5 எத்தனை வயசா இருக்கும்? 9 5 14 வயசுலேயே எனக்கு பெரியார் தெரியும். நீ 50 வயசுல தான் உனக்கு பெரியார்னு யாருன்னு தெரியும். எனக்கு 14 வயசுல எனக்கு பெரியார்னு யாருன்னு தெரியும். அப்போ உன்னை விட அதிகமாக சிந்திக்கக்கூடியவன் நான் எப்படி உன தலைவனை ஏற்றுப்பேன்? எனக்கு தலைவனாக்கா என்னை விட அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒருத்தவன், என்னை விட அதிகமான விஷன் உள்ள ஒருத்தவன், என்னை விட அதிகமான நலத்திட்டங்கள் யோசிக்கக்கூடிய ஒருத்தவன் நான் தலைவனாக இருந்துக்க முடியும். இப்போ ஒரு அறிவாளி யாரை தலைவனாக ஏற்றுப்பானோ ஒரு சிந்தனைவாதியை தான் தலைவனாக ஏற்றுப்பான். அப்போ ஒரு முட்டாள் யார்? அதே மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு. அந்த முட்டாள் கூட்டத்துக்கு தலைவனாக யார் வர முடியும்? ஒரு அடிமுட்டாள். முட்டாள்கள் சேர்ந்து ஒரு தலைவனா ஏத்துக்கிறதுனாக்க ஒரு அடிமுட்டால தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப எனக்கு விஜய் தேவையில்லை. இங்க நான் விஜய் விட பெட்டரா ஒரு ஆப்ஷன் எதிர்பார்க்கிறேன். விஜய்க்கு வந்து 50வது வயதுல தான் பெரியார். எம்ஜிஆரோட ஃபாலோவர்ஸ் அப்படி பார்க்கலாமா? யாருதான் அந்த அடிமுட்டாள்னு சொல்றதுக்காக சொல்றாங்க. அப்படி வச்சுக்கலாம். ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாய பிம்பமாக உருவாக்க முயற்சிக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்த பொழுது இங்க மீடியா வந்து நம்ம கையில இல்லை. அப்ப மீடியா யாரு கையில் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீர்கள், காங்கிரஸ் கட்சியை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் அப்படிம்பாங்க. அவர் காங்கிரஸ் ஆதரவாளர். காங்கிரஸ் வந்து இதை கொண்டு வந்திருக்கு, அதை கொண்டு வந்திருக்குன்னு பேசுவார். நீங்க என்ன காங்கிரஸ் ஆதரவாளரா அப்படின்னு இந்த பக்கம் ஒருத்தர் பேசுவார். அவர் யாருனாக்கா அவரும் அதே மயிலாப்பூர்ல பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பாரு. அரசியல் விமர்சகர்னு உட்காந்துருப்பாரு. அவர் இப்படிதான் நெக்பட்டெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி பேசுவதில் உடன்பாடு இல்லை அப்படி. அப்போ 4 பேருமே மயிலாப்பூர்ல வந்தவங்களா இருப்பாங்க. நெறியாளரும் வந்து மயிலாப்பூர்காரரு, ஆதரிச்சு பேசுறவரும் மயிலாப்பூர்காரரு, எதிர்த்து பேசுறவரும் மயிலாப்பூர்காரரு, அரசியல் விமர்சகரும் மயிலாப்பூர்காரரு. இந்த சூழல்ல தான் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நபர் வர்றாங்க. இந்த சூழல்ல தான் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு நபர் வர்றாங்க. எப்போ மைக்கு நம்ம கைக்கு வந்ததோ, எப்போ ஆதரவு குரலை நம்ம குரலாகவும் அல்லது எதிர்ப்பு குரலும் இங்கேருந்து வரக்கூடும், நாங்களும் உட்காந்து எழுதுவோம், நாங்களும் ரிவ்யூ பண்ணுவோம், நாங்களும் அரசியல் விமர்சகராக வருவோம், நாங்களும் பத்திரிகையாளர் தான், நாங்களும் ஊடகங்கள் தான், எப்படி எப்போ நம்ம ஆட்கள் போனாங்களோ அப்பத்துலேருந்து இங்கே எம்ஜிஆர்கள் வர முடியாது, இங்கே ஜெயலலிதாக்கள் வர முடியாது. உங்ககிட்ட கொள்கை என்ன இருக்குது, நலத்திட்டம் என்ன இருக்குது, அதை சொல்லு. அதை சொன்னீங்கன்னாக்கா நான் ஓட்டு போடுறேன். சும்மா எம்ஜிஆர் வந்து திரையில் வில்லனாக இருக்கக்கூடிய நம்பியார் அடித்து சாச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு ஓட்டு போட முடியாது. நீ இங்கே பிஜேபி அடித்து சாப்பியான்னு சொல்லு, உன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லு, பிஜேபி அடிச்சு சாக்கக்கூடிய திட்டங்கள் வாங்கிட்டு என்ன இருக்குன்னு சொல்லு, நீட்டை பொறுத்து உன்னுடைய புரிதல் என்னன்னு சொல்லு. அப்ப நீட்டுக்காக நான் போராடின போது நீ எந்த ஷூட்டிங்ல இருந்துன்னு சொல்லு. இது ஆக்சுவலா மாலை போடுறதுங்கிறது அதுக்கு ஒரு ஷூட்டிங். அவருடைய கட்சி கொடியேற்றினாங்கல்ல, அதுவே ஒரு ஷூட்டிங் தான். அதை ஏற்றிட்டு அன்னை ஈவினிங்கே ஷூட்டிங் போயிட்டாப்புல. இவரே சொல்லியிருக்காப்புல, யார் நம்ம இயக்குனர் விபிஏ சொல்லியிருக்காப்புல. அதுவே ஒரு அதிசயமான நிகழ்வு. கொடி ஏத்திட்டு கொடிக்கான விளக்கத்தை நான் மாநாட்டுல சொல்றேன். வெளியிட்டு படம் வந்து ரிலீஸ் தேதி இருக்குது. அது கால் வந்ததான், நீ கொடியேத்துங்கன்னு வந்திருக்கும். கொடியேற்றிட்டு ஆஃப் டே கால் ஷீட், அன்னைக்கு அங்க ஆஃப் டே கால் ஷீட்டு. இந்த கோட்டுக்கு வந்து பேட்ச் ஒர்க்கா இருக்கும், அங்கே ஆஃப் டே கால் ஷீட்டு போயிட்டாப்ல. அவரை பொறுத்தவரைக்கும் கால் ஷீட்டு தான். இன்னைக்கு ஆஃப் டே கால் ஷீட்டு பெரியார் திட்டம் இல்லை, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த கால் ஷீட்டை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிருப்போம். இன்னொன்று, எம்ஜிஆர் என்னதான் திமுகவோட இருந்தவர், திராவிட இயக்க அரசியலின் வித்தா தான் அவர் தன்னுடைய படங்களில் பூராத்தையும் தன்னை போர்ட்ரேட் பண்ணார். அதனால எம்ஜிஆர் தனியாக பிரிஞ்சு போனதுக்கு பிறகு திராவிட இயக்க ஆதரவாளர்களில் பலரும் கூட எம்ஜிஆரையும் ஆதரிக்கலாமே அப்படிங்கிற லைனுக்கு போனால் நாம் வாங்கின அடி இருக்குல்ல, அந்த 15 வருடங்கள் அவர் சாகுற வரைக்கும் இருந்த சாம்ராஜ்யம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த அடியெல்லாம் 24 திரும்பி வாங்குகிற மனநிலையில் நானும் கிடையாது. 26க்கு பிறகு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய பலனை நான் வந்து
ரொம்ப லேட்டா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இனி அடுத்து வரப்போற தலைமுறைக்கு இதே மாதிரி ஹீரோயிக் பில்டப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு பேட்ச் ஒர்க் அதே மாதிரி 1000 சூரியன் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைப்பதில் ஏதோ டைலாக்லாம் அவர் நான் எம்ஜிஆர் பேசின மாதிரியே இவரும் நாடகம் ஆடுவார், எல்லாம் பண்ணிட்டு வந்துருவார். திருப்பி இவரையும் நான் வந்து நம்பணுங்கிற தேவை அவசியம் எனக்கு கிடையாது. அப்போ இருந்த தற்குறித்தனமான சூழல்லையும் நான் இப்போ இல்லை. நான் இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறேன், கொஞ்சம் படிக்கிறேன், கொஞ்சம் அறிவு வந்திருக்கு, உலகம்னா என்னன்னு எனக்கு தெரியுது, யாரை எனக்கு தலைவனாக வச்சுக்கணுங்கிற பக்குவம் எனக்கு இருக்குது. அதனால நான் வேற ஒரு ட்ராக்ல தான் இருப்பேன். ஓகே இந்திரகுமார், 2026 தேர்தல், அந்த தேர்தலில் விஜய் இருக்க போறாரு, சீமான் இருக்க போறாங்க, அதிமுக தனியாக இருக்க போதா இல்லை 3 அணிகளும் ஒன்றாக சேர போதான்னு இருக்குது, அண்ணாமலை பிஜேபி இருக்குது, அப்புறம் இந்த பாஜக கூட்டணியில் பாமக இந்த சாதி கட்சிகள் எல்லாம் பாஜக தலைமையில் இருக்குது. இப்போ இதில் வந்து விஜயனுடைய இடன்றது எப்படி இருக்க போகுது, இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ண போறாரு? திரு இந்திரகுமார் இல்ல விஜய் இதுல யாரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வர்றாருன்றதை அவர் தான் கிளாரிஃபை பண்ணணும். இப்போ வந்து அவர் இதுவரைக்கும் பேசுனதுல இருந்து எடை போடுறோம் அப்படின்னா அதிமுக மற்ற கட்சிகள் இருக்கிற சூழலுக்கு இப்ப விஜய் வந்து சீமானோட ஓட்ட கணிசமா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. 8-2 பகுத்தா 4-4. ஓகே அதிமுக இல்ல அதிமுகவோட ஓட்டு அப்படின்றதே வந்து இப்ப அதிமுக இருக்கா அப்படின்றதெல்லாம் சமீபத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் எடுத்து பார்த்தா பெண்கள் வாக்குகளா இருக்கட்டும், கிராமப்புற வாக்குகளா இருக்கட்டும், அது வந்து திமுக பக்கம் மாறி இருக்கிறது. கணிசமான அளவுக்கு அதிமுகவினுடைய ஒரு அப்பர் கிளாஸ் எலைட் ஓட்டுகள் வந்து பிஜேபி பக்கம் மாறி இருக்கிறது. ஜெயலலிதாவுக்காக அதிமுகவை ஆதரித்த ஓட்டுகள் அப்படின்றதெல்லாம் வந்து பிஜேபி தரப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது லாஸ்டா நடந்த சில பை எலெக்ஷன் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் வந்த முடிவுகள். இப்போ வே அஹெட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது அதிமுக கையில் தான் இருக்கு. அப்போ அதுவே ஒரு பெரிய போராட்டத்தில் தான் இருக்கு. அதுல இருந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னா ஒன்று அந்த லைன்லயே டிராவல் பண்ணணும், அல்லது அதை விட தீவிரமாக பயணிக்க வேண்டும். இந்த ரெண்டுக்குமே இப்போ அண்ணாவா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், சமத்துவம், சமூக நீதி இதெல்லாம் இருக்கட்டும், இது ரெண்டையும் தீவிரமாக பேசுகின்ற ஒரு கட்சியாக திமுக இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், அதை விட தீவிரமா அந்த கருத்துக்களை பேசினா தான் நீங்க மக்கள் மத்தியில் போய் அந்த ஓட்டை கிராக் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். அதை விட சாஃப்டா பேசும். இது வந்து காங்கிரஸ் வந்து கடந்த முறைகள்ல நாடாளுமன்ற தேர்தல்களில் பண்ண தப்பு தான். என்னன்னா ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவா போவோம், நீ ஏற்கனவே சாஃப்ட் இந்துத்துவா தான், உன்னோட சாஃப்ட்னஸ் போதும், எனக்கு தீவிரத்தன்மை வேணும்னு சொல்லித்தான் பார்ப்பனியமும் பணியாத்தனமும் சேர்ந்து பிஜேபியை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்கு. அப்ப நீங்க தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, கரெக்டா சொல்றேன் எல்லாத்தையும், இது எல்லாத்தையும் பின்பற்ற போறீங்க அப்படின்னா இதை விட தீவிரமா நீங்க பேசணும். இப்ப திக அலுவலகத்துக்கு தான் நீங்க போனீங்க, அது வந்து பப்ளிக் பிளேஸ் கிடையாது, அது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது பெரியாரே தனக்காக உருவாக்கி கொண்ட பிரைவேட் பிளேஸ். அது தன்னை எப்பயுமே அவர் வந்து நான் அந்த கட்சி இந்த கட்சி என்று எல்லா கட்சிக்கும் பொதுவான அப்படிலாம் அவர் அறிவிக்கவே இல்லை. நான் திகாக்காரன், எனக்கு இந்த அரசாங்கத்திட்ட போராடி சில விஷயங்களை செஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு, அதை நான் செஞ்சுக்கிடுவேன். அதை தாண்டி நான் யாரு அப்படின்னா நான் தீக்காதான் நான் தான் தீக்கான்றதான் பெரியாருடைய லைன். நீங்க சாமானியராக இருந்து எனக்கு தீக்கா லைன் தேவையில்ல, பெரியார்ட்ட இருந்து இந்த கருத்துக்கள்லாம் பிடிச்சிருக்குன்னு சாமானியரா நீங்க பெரியார தொட்டு பேசிக்கலாம். ஆனா அரசியலுக்கு வர்றீங்க அப்படின்னா தீக்கா லைன் தான் அப்படின்னா தீக்கா லைனை தீவிரமா பேசுவதற்கான ஒரு ஆளா நீங்க வந்து நிக்கணும். அந்த இடத்துக்குள்ள நுழையிறீங்க. ரைட் சைடு பார்த்தா இனமுரசு சத்யராஜ் கூடம்னு இருக்கு, முன்னாடி பார்த்தா நடிகர் எம்.ஆர். ராதா மன்றம்னு இருக்கு, நடுவுல பார்த்தா பெரியார் சிலை நிக்குது. எதுக்கு இனமுரசு சத்யராஜன் பேர் வச்சிருக்கிறாங்க, எதுக்கு அந்த மன்றத்துக்கு நடிகர் எம்.ஆர். ராதா மன்றம்னு பேர் வச்சிருக்கிறாங்க, யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதுதான் நடிகர்களுடைய இடம். திராவிட இயக்கத்துல நடிகர்கள் வந்து முக்கியமான பங்காற்றி இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த எல்லையிலிருந்து ஆற்றி இருக்கிறார்கள். எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துக்கு பங்காற்றல, அன்னைக்கும் தீகா மாதிரியான ஒரு கட்சி இருந்ததுனால அவர் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு, எதிர்கட்சியாக திமுக இருந்ததுனால அவர் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு சில வாய்ப்புகளை இந்த எதிர்க்கு தரப்பில் இருந்த திமுகவும் பெரியார் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் இருந்த திகாவும் வந்து அதை எடுத்துரைத்து தப்பு பண்ணி நீ பண்றது தப்பியா, இப்படி பண்ணக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ரிசர்வேஷன் கொண்டு வராங்களா, ரிவர்ஸ் பண்ண வைக்கிறது, இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வைக்கிறது. இப்ப என்னன்னா இவர் அதிகரிக்கல அப்படின்னா அடுத்த கலைஞர் ஆபியஸ் அதிகரிப்பாரு. அப்ப உன்னை தாண்டி நான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவருக்கு ஒரு நீடு வருது. எதிர்த்தாப்புல கலைஞர் இருக்கிறதுனால இவர் அதை செய்யறாரு. இப்ப இதுதான் எம்ஜிஆருக்கான இடம். அப்படியே பார்த்தாலும் நீங்க எம்ஜிஆர் லைனையும் தீவிரமா பேசல, நீங்க அதுலயும் சுமாரான ஒரு சாஃப்ட் எம்ஜிஆர் தனம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்துலயும் இப்படி சாப்பிட்டுத்தனம் அப்படின்னா யாரதான் திருப்திப்படுத்த போறீங்க, யாருதான் உங்களை நம்பி ஓட்டு போட போறா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து நிக்குது. அதே போல இன்னைக்கு பெரியார் திடல்ல நானும் கூட பேசினேன். உள்ளுக்குள்ள நீங்க இவர் வரும்போதுதான் கூட்டம் முடிஞ்சுச்சு, கரெக்டா 2:30 மணிக்கு முடிஞ்சு, ஒரு 3 மணிக்கு உள்ள வந்தாரு. உள்ளுக்குள்ள என்ன கூட்டம் நடந்துச்சுன்னா கருத்தரங்கம்.
சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றத அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 51A வலியுறுத்துது. இது பெரியார் பார்வையில எப்படி பின்பற்றுவது அப்படின்றது தான் வந்து கேள்வி. உள்ள வந்து உட்காந்துருக்க வேண்டியதானே, யார் உங்களை விரட்டி இருக்க போறா? பப்ளிக் கால் தான் அது. யார் உள்ள வந்து உட்காந்துருக்க வேண்டியதானே, உங்களுடைய கருத்தை வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கலாமே, உள்ள வந்து சொல்லியிருக்கலாமே. 100 கூட்டம் நடத்திட்டாங்க கடந்த 1 மாசத்துல. தீகா வந்து அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பது தொடர்பாக தமிழ்நாடு முழுக்க 100 கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துலயாவது கொடியேற்றி வச்சு பெரியாருடைய முழக்கங்களை பேசியிருக்கேன். இன்னைக்கு சமூக நீதி நாள், எத்தனை இடத்துல விஜய் தொண்டர்கள் வந்து சமூக நீதி உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க? அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. நடிகர் விஜயுடைய அந்த அப்ரோச், அவர் அதை காட்டிக்கொள்ளும் விதம், அந்த நம்மளை அணுகக்கூடிய விதம்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனமா இருக்கு. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஒரு இயக்கத்தின் கொடியை அறிவிச்சிருக்கிறாரு, நான் முழக்கம்னு ஒரு முழக்கம் உறுதிமொழியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. 146 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபரை சந்திக்கிற வர்றாரு, அவருடைய நினைவிடத்துக்கு வர்றாரு. இன்னைக்கும் ட்விட்டர்ல பெரியாராவது மயிராவதுன்னு எதிரிகள் வந்து கதற அளவுக்கு உயிரோட இருக்கிறாரு, லிட்டரலா உயிரோட இருக்கிறாரு. அப்பேற்பட்ட நபரை சந்திக்க வர்ற நீ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னா பிரஸ் மீட் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நடிகரா நீங்க வரும்போது அனிதா மரணத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு நீங்க அப்படியே இருட்டில் வந்துட்டு போகலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இருட்டில் இப்படி வந்துட்டு போகலாம், யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. தீபிகா படுகோன்ல இருந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பப்ளிக் இஷ்யூவுக்கு ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டு போனாங்கன்னு போயிடலாம். நீ நாளைக்கு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரப்போறீங்க, நீங்க பெரியார் திடலுக்கு வர்றீங்கன்றது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால தான் வந்தீங்க. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன குறைச்சல்? கொடுங்களேன், ஒரு உறுதிமொழி கொடுங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் உதிர்த்துட்டு போங்களேன். அது பொலிட்டிக்கல் டிபேட்டா மாறக்கூடாதுன்ற அளவுக்கு நீ வேலை பார்க்குறேன்னா ஸ்கிரிப்ட் வரலையான்றதான் கேள்வி. எப்படி பேசணுங்கிற ஸ்கிரிப்ட் இன்னும் உனக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் எழுதி தரல. பின்னாடி அவ்வளவுதான் தெரிஞ்சது, அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், கொடி அறிவிச்சாச்சு, தேதி சொல்லியாச்சு, எல்லாம் வச்சாச்சு, ஒரு மாநாடே உனக்கு இன்னும் நடத்த முடியல. 6.5 கோடி கேட்டாங்கன்னா அந்த மாநாடு வேணான்னு, அப்புறம் எலெக்ஷன் வந்தா காசு எடுத்து தான் செலவு பண்ணணும். சும்மா உண்டக்கட்டையிலே ஊருக்கு தடுக்குது. அதனால ஐயா இதெல்லாம் வந்து ஏதாவது புயல் காத்துல பொறி உண்டை தின்னுகிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க, சொல்லுங்க, சீமான்ட்ட போய் சொல்லுங்க, அவர் கேட்பாரு, நாங்க கேட்க முடியாது. ஒரு கவர்மெண்ட் என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை கேட்க தான் செய்வாங்க. விஜயகாந்துக்கும் அது பொருந்துச்சு, அதிமுக மாநாடு நடத்தினாலும் அது பொருந்தும். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க, அதெல்லாம் கேட்கலன்னா ஆளுங்கட்சிக்காரன் கேட்க மாட்டான். சீமான் வந்த உடனே மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாருன்றது மட்டும் ஹீரோயிசமா இருக்குல்ல. அவன் ஆளுங்கட்சிக்காரன்னா அவனுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை பயன்படுத்த தான் செய்வான். அது ஒரு பக்கம். மாநாடு நடத்துறதுக்கு 6.5 கோடி கேட்டாங்கன்றதுக்காண்டி ஒரு நாள் நடத்த முடியலைங்கிற, திருப்பி ஒரு நாள் அதுக்கும் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகும் பதில் சொல்றதுக்கு 6 நாள் வேணுங்கிற, இப்படி ஒரு மாநாடே நடத்த முடியாத லட்சணத்துல தான் நம்ம அரசியல் புரிதலும் நகர்வுகளும் திறமையும் இருக்குன்னா நம்ம வந்து இந்த நாட்டை காப்பாற்ற போறோன்ற லெவலுக்கு நீங்க இன்னும் வரல. இன்னும் 3 நாள் தேர்தல் நல்லா கூப்பாடு போட்டு குத்தடி படுங்க, அதுக்கு பிறகு நீங்க பேசக்கூடிய அரசியல்ல ஏதாவது திருந்துதான்னு பார்க்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி.